அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சாலா நம் மீது 5 விஷயத்தை கடமையாக்கி இருக்கான், அப்படிதானே? அதுல மிகவும் முக்கியமானது ஜக்காத்தா இருக்கு. ஏன் ஜக்காத் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, மற்ற நாளையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஒரு தனி மனிதனுடைய தொடர்புடையது. ஆனால் இந்த ஜக்காத் என்பது சமுதாயத்தை தொடர்புடையது, சமுதாயத்தோட வளர்ச்சியை தொடர்புடையதாக இருக்கு. அப்ப அந்த அடிப்படையில இதற்கு நாம் அதிகமாக முக்கியத்துவம் தரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதனால்தான் அல்லாஹு தாலா தன் திருமறையில் சொல்லி காட்டுகின்றான், "ஹுத் மின் அம்வாலிஹிம் சதகதன் துதஹீருஹும் வ துஸக்கீஹிம் பிஹா." இந்த மக்கள்கிட்ட இருந்து, அந்த மக்களுடைய செல்வங்கள்ல இருந்து சதக்காவை எடுங்கள், அதன் மூலயமா அவர்கள் தூய்மை அடையக்கூடும் என்பதாக அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறான். அப்ப அல்லாஹு தாலா இங்க கடமையாக்குறது சதக்காவை எடுக்கிறது என்பது மக்கள் கொடுக்க வேண்டும், கொடுப்பதற்கு முன் வர வேண்டும். யாருக்கு கொடுக்க வேண்டும்? ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய கட்டளையாக இருக்கின்றது. இந்த சதக்காவுடைய விஷயத்துல, இந்த ஜக்காத்துடைய விஷயத்துல நம்ம நான் ஏன் கொடுக்கணும், என்னுடைய செல்வத்தை நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்காம அல்லாஹு தாலா எனக்கு கடமையாக்கி இருக்கான் அப்படின்னு நினைக்கிறது முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம், அல்லாஹு தாலா அந்த செல்வத்தை எனக்கு தந்திருக்கான், இது நானா சம்பாதித்தது இல்லை, அல்லாஹுடைய பாதையில செலவு செய்வது என் மேல கடமையா இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கணும். இப்படி நினைப்பதன் மூலயமா தான் இந்த வறுமை என்னும் மிகப்பெரிய ஆபத்தை நம்மால் ஒழிக்க முடியும். அதை ஒழித்து காட்டியவர் தான் நம்முடைய உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹமுல்லாஹி அலைஹி அவர்கள். அவர்களுடைய காலத்துல இந்த ஜக்காத்தை மக்களிடத்தில் இருந்து வாங்கக்கூடிய அந்த செயல்பாடுகளை செய்கின்றார். இதனுடைய விளைவு எவ்வாறு ஆனது என்று சொன்னால், ஜக்காத் கொடுப்பதற்கு மக்கள் இருக்கின்றார்கள், ஆனால் வாங்குவதற்கு ஏழைகள் இல்லை. அந்த 8 கேட்டகரியில் இருக்கக்கூடிய மக்கள் யாரும் இல்லை. அந்த அளவிற்கு அந்த மக்கள் எல்லாரையும் செல்வந்தர்களாகவும் சிறந்த நிலைக்கு கொண்டு வந்தாரு அப்படிங்கிறது நம்முடைய வரலாற்றுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட மாற்றத்தை நம்மளுடைய சமுதாயத்தில நம்ம ஏற்படுத்தணும் அப்படின்னா, எப்படி தொழுகைக்கு முக்கியத்துவம் தருகின்றோமோ, எப்படி நோன்புக்கு முக்கியத்துவம் தருகின்றோமோ, ஜக்காத்திற்கு முக்கியத்துவம் தந்து இந்த வறுமையை ஒழித்து இஸ்லாத்தை வளர்க்கக்கூடியவர்களாக வல்ல இறைவன் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.